அனைவருக்கும் வணக்கம். சத்திய யுகம் அப்படின்றத பற்றி பேசக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். சத்திய யுகம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சத்திய யுகம் அப்படின்றது இந்த உலகமானது ஒவ்வொரு யுகங்களையும் தாண்டி 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 தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலேயும் நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத காரண கோபங்கள், இப்படி எஞ்சிய விஷயங்கள் எல்லாம் பலதரப்பட்டு அது ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானை நோக்கி ஒரு விதியாக வாங்கி வரப்பட்ட யுகம் என்பது கலியுகமாகும். அப்படிப்பட்ட கலியுகமானது 2020 முடிவடைந்து விட்டது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இவ்வுலகிலே அந்த நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறாத காரண கோபங்களும் தீவினைகளால் சூழப்பட்டும் தீவினைகளால் ஆளப்பட்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிறைவேறாத ஆசைகளாக இருக்கட்டும், இந்த கோபங்களாக இருக்கட்டும், பஞ்சமகா பாதங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் இந்த கலியுகத்தோடு மாண்டு போயாக வேண்டும் என்ற விதிப்படிதான் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த பிரபஞ்ச ஆற்றலானது மனிதனும் மாண்டு போய்விடுவார்கள் என்ற நியதியோடு தான் இந்த கலியுகத்திலே செயல்பட்டு வந்தது. ஆனால் இதற்கு அடுத்ததாக 2020 கலியுகம் முடிந்த நிலையிலே இதற்கு அடுத்ததாக சத்திய யுகம் என்பது ஆரம்பமாக இருக்கிறது. அது சிவபெருமானுடைய மிகப்பெரிய நல்ல ஆசையோடும் நல்ல அருளோடும் ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு சித்தர்கள் பல பேர் இவ்வுலகிலே அவதரித்திருக்கிறார்கள், அவதாரமாக வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த 18 சித்தர்கள் அப்படின்றதிலேயே பல பேர் இங்கே அவதரித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது சத்தியம். ஆக சத்தியயுகம் என்பது எதாக இருக்கும் என்றால் சித்தர் யுகம் என்பதுதான் சத்திய யுகமாக இருக்கும். சித்தர்கள் ஆட்சி என்பதுதான் சத்திய யுகமாக இருக்கும். நல்வினை என்பதற்குண்டான ஒரு ஆட்சியாகவே சத்திய யுகம் இருக்கும். இட் இஸ் த டிரான்சிஷன் பிட்வீன் தி கலியுகா அண்ட் சத்திய யுகா. இட்ஸ் ரியல் திங்ஸ், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் உண்மை, இது நடக்க போகிறது. இப்போ 2020 கலியுகம் என்பது முடிந்துவிட்ட நிலையிலே சத்தியயுகம் ஆரம்பமாக இருக்கும் நிலையிலே அதுக்கு இடைப்பட்ட காலம் என்பது என்ன என்பதைத்தான் நாம் வரக்கூடிய வீடியோக்களிலே காண இருக்கிறோம்.